ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்ணி அப்பம்னு சொல்லி கேரளாவில் வந்து ஒரு அப்பம் பண்ணுவாங்க. அப்பம் வந்து நிறைய காரிக்கோடை செட்டிநாடு பக்கத்துலலாம் நிறைய பண்ணுவாங்க. நம்மளே நிறைய விதமான அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவுலாம் வச்சு அப்பம் பண்ணுவோம். பட் இது வந்து உண்ணி அப்பம்னு சொல்லிட்டு கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் அப்பம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் உண்ணியப்பம் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். நான் அந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்காக இது பச்சரிசி, நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி. இது ஆக்சுவலாக 6 to 8 hours சோக் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10-12 மணி நேரம் இது சோக் ஆகிட்டுருக்கு. இதை கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் இதை முதல்ல ட்ரெயின் பண்ணிக்கணும். இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1/4 கிலோ 250 கிராம் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 250 கிராம் பச்சை அரிசியை வந்து கிட்டத்தட்ட ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அந்த 250 கிராம் பச்சரிசிக்கு 175 கிராம் வெல்லம். நான் வந்து ஒரு 125ம் இன்னொரு 50 கிராம்ஸும் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. நான் யூஸ் பண்ணுறது வந்து பவுடர் வெல்லம், அதனால் இது எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா இது கரைஞ்சி நல்ல ஒரு பொங்கு வரட்டும். கொஞ்சமாக பாகுப்பதம் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு பொங்கு வந்துடுது. ஆல்மோஸ்ட் அந்த சிங்கிள் கன்சிஸ்டன்சிக்கு வர ஸ்டேஜ் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த ஊற வச்ச அரிசியை வடிகட்டிடுறேன். தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிடுறேன். இப்போ நான் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி இந்த அரிசியை வந்து மிக்சிக்கு மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. நான் வந்து 2 வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை, இது பூவம்பழம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு பிடிச்சபடி தேங்காய் துருவலையும் சேர்த்து அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்து இதை அரைச்சிக்கணும். இப்போது நம்ம இந்த அரிசியை நான் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன். தண்ணி இந்த ஸ்டேஜில் எதுவும் விடாதீங்க. நம்ம பாகு, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நான் இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துட்றேன். இது கூடவே நம்ம வச்சுருக்கிற இந்த பாகு, இப்போது நம்ம வந்து அரிசி, வெள்ளைப்பாகு, வாழைப்பழம் போட்டு அரைச்சிருக்கோம். நான் ஒரு பிடிச்சபடி தேங்காய் துருவல் இதையும் போட்டு அரைச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, போரிங் கன்சிஸ்டன்சி. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா. இந்த இதை கூட ஜாரு அலம்பி கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நான் வந்து இங்கே தேங்காய் வந்து பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பல்லாக நறுக்கின தேங்காயை இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்ல செவக்க வருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல செவக்க வருங்க. உண்ணியப்பம்ன்றது வந்து கேரளாவில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. கோயிலில் வந்து பிரசாதம், ஐயப்பன் கோயிலில் வந்து ஈவன் சென்னையில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை போது ரெகுலராக செய்வாங்க. அந்த ஐயப்பனுக்கு பிடிச்ச பிரசாதம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட இந்த தேங்காய்லாம் நல்லா பாருங்கள், நல்ல செவப்பாக வறுத்துருக்கேன். இந்த வறுத்ததை நம்ம இப்போ இந்த அப்பம் மாவு கரைச்சோம்ல அதோடு சேர்த்துடணும். இன்னும் கொஞ்சம் இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகட்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது வந்து ஜீரகத்தூள். பாருங்க, இவ்வளோதான். ஒரு பிஞ்சு போட்டதும் தெரியக்கூடாது, போடாமலும் இருக்கக்கூடாது. இது வந்து ஜீரகத்தூள் சேர்த்துறேன். அதே மாதிரியே ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் இதை வந்து புளிக்க விடணும். புளிச்சதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 hour இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன். 1 hour இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு புளிக்குதோ புளிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அப்பம் மாதிரி சுட்டு எடுப்போம். நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு சோடா சேர்க்குறேன்.
குக்கிங் சோடா, அவ்வளோதான். இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. 1 hour ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த குழிப்பணியார தட்டில் நெய் போட்டு அட்டகாசமாக போட்டு எடுக்கலாம். நல்லா டார்க் ப்ரௌனாக வரும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 1 hour கழித்து பார்க்கணும். நான் அந்த உன்னிப்பம் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பா இது வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். எல்லா இதுலேயும் ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். நம்ம இந்த மாவு வந்து ஆப்பா சோடாலாம் போட்டு 1 hour ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போது இது இப்படி எடுத்து எல்லா குழியிலும் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகி எடுங்க. நடுவில் இருக்கிறது நல்லா வெந்திருக்கு. நான் அதை திருப்பி போடுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரு? ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அட்டகாசமாக இருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த ஆக்சுவலாக இது வந்து 1 hour 4 மணி நேரம் இருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ பொங்கி வரும் பாருங்கள். இந்த ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட உன்னியப்பம் தயார். நம்மளோட உன்னியப்பம் ஆக்சுவலாக இது வந்து இந்த மாவை வந்து 8 மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறது, எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது. இது ரெண்டும் மஸ்ட்டு. நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக செய்யணுன்றதுனால ஒரு 1 hour நான் வந்து கண்டிப்பான 1 hour வைக்கணும். அந்த நீங்கள் ஆப்ப சோடா போட்டு 1 hour வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு அது ஃப்ளப்பியாக வரும். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். உள்ள வரைக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.